இந்த வருஷத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எங்கள வாழ்க்கையில நன்மைகள் மாத்திரமல்ல தீமைகளும் நடந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எங்கள வாழ்க்கையில சந்தோஷங்கள் மாத்திரமல்ல துக்கங்களும் எங்கள வாழ்க்கையில வந்திருக்கிறது. ஆமென். நீங்க என்ன சொல்றீங்களோ தெரியல, இந்த வருஷத்தை போல நான் உபத்திரவப்பட்ட வருஷம் இல்லை என்று தான் சொல்ல முடியும். இந்த வருஷத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வந்தது, அதே நேரம் ஆசீர்வாதம் இல்லாத நிலைமைகளும் வந்தது. ஆமென். இந்த வருஷ கடைசியில ஏதோ ஒப்புக்கு நாங்கள் ஒருவர் பார்த்து ஒருவர் சிரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா பாஸ்டர் பலகாரங்களை சுடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொன்னாலும் இன்னும் சில பேருக்கு ஏன் தான் வருஷம் வருகிறது, ஏன் தான் போகுது, அதுவே பிடிக்கல. ஏனென்றால் அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே துன்பங்கள், வாழ்க்கையிலே கசப்புகள், வீணான தேவையில்லாத பலவீனங்கள், வியாதிகள், சோர்வுகள், சோதனைகள், எதிர்ப்புகள். இந்த சூழ்நிலையில இந்த வருஷ கடைசியில ஆண்டவர் எங்கள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார், அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். இந்த வருஷத்துல எனக்கும் உனக்கும் வந்த துன்பங்களை நினைத்து பார்த்தால் தலையில கைய வைக்கிறத விட வேறு ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமையிலையும் ஆண்டவர் எங்களை என்னத்தை செய்ய சொல்லுகிறார். இந்த வருஷத்தை நாங்கள் எப்படி முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை கூட எடுக்கிறவர்கள் முதலாவது வாசியுங்கள். அதப்போல இந்த 365 நாட்களும் உன்னை உருட்டு புரட்டி கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷ கடைசியில் இருக்கிற உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. இந்த வருஷத்தை ஒரு துக்கத்தோட, ஒரு சஞ்சலத்தோட, ஒரு ஏமாற்றத்தோட, ஒரு வேதனையோட நீ முடிக்காதபடிக்கு இந்த வருஷத்தை ஸ்தோத்திரத்தோட முடிக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆமென். இன்றைக்கு எங்கட வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை குறித்த சஞ்சலங்களை விட சிறிய காரியங்களை குறித்த சஞ்சலங்கள் தான் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதான் நான் அடிக்கடி சொல்லுகிறது. என்ன கவனிங்கள், இந்த கை இருக்கிறது, 50 கிலோ அரிசி பாக்கி இருக்கிறது. இந்த 50 கிலோ அரிசி பாக்க இந்த கையால் என்ன செய்யலாது, தூக்க முடியாது. ஆகவே 50 கிலோ அரிசி பாக்க தூக்க சொன்னால் நான் தூக்க மாட்டேன். அப்படி தூக்க வேண்டும் என்றால் 2 கையை நான் பயன்படுத்த வேண்டும். சில வேளைகளை இன்னும் ஒருவரை உதவிக்கு கூப்பிடுவேன், தனியாக நான் தூக்க மாட்டேன். ஆனால் இங்கே பாருங்கள், இது ஒரு பேனை, இது எத்தனை கிலோ? ஆக ஒரு 50 கிராம், 100 கிராம், 50 கிராம் சிம்பிளாக தூக்கலாம். ஆகவே இந்த பேனியை நான் என்ன செய்கிறேன், தூக்குகிறேன். பெரிய பிரச்சனையை தூக்கவில்லை, சின்ன பிரச்சனையை தூக்குகிறேன். இங்கே கவனிங்கள், இந்த சின்ன பிரச்சனையை தூக்குவதற்கு எனக்கு 5 விரலும் தேவையில்லை, 2 விரல் காணும். ஆனால் இந்த 2 விரலாலை நான் தூக்கி கொண்டு இந்த பேனியை இந்த அளவுக்கு கையை நீட்டிக்கொண்டு எவ்வளவு நேரம் வைத்திருக்கலாம்? ஆக கூடிய ஒரு 5 நிமிடம். 5 நிமிடம் நான் இதை வைத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2 விரல்களும் நோக ஆரம்பிக்கும், விரைக்கிற மாதிரி வரும். அப்படியே நோவு இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், முழு உடம்பும் வேதனைப்படும். எண்ணத்தினால 50 கிராமினால், ஒரு 50 கிராம் அதை நான் தூக்கி வைத்திருக்க 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 என்னுடைய உடல் முழுவதுமே வேதனைப்பட, என்னுடைய உடல் முழுவதுமே சோர வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதை போலதான் இந்த வருஷத்துல ஒரு சின்ன வார்த்தை, கணவன் சொன்ன, மனைவி சொன்ன, பிள்ளைகள் சொன்ன, போதகர் சொன்ன, விசுவாசிகள் சொன்ன சின்ன மனதை உடைக்கிற வார்த்தைகளை நாங்கள் நினைத்து நினைத்து இன்றைக்கு உள்ளம் தாங்க முடியாதவர்களாக நாங்கள் வந்திருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், இதை போட்டுவிட்டு என்னை ஸ்தோத்திரம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. ஐயோ, இந்த வருஷத்தில் எனக்கு அது நடந்து விட்டது, இப்படி நடந்து விட்டது, நான் இதை நினைத்து கூட பார்க்கவில்லை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு வந்து விட்டது என்று சொல்லி அதையே தூக்கி பிடித்துக் கொண்டிருக்காமல் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாயாக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றிற்காகவும். ஆமென் ஜீசஸ். எல்லாவற்றிற்காகவும் என்று சொன்ன என்ன? சந்தோஷமான காரியத்திற்காகவும் துக்கமான காரியத்திற்காகவும்
நல்ல காரியத்திற்காகவும் கெட்ட காரியத்திற்காகவும். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாத உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாத உமக்குத்தானே. எந்த நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். எந்த நாளும் இந்த 365 நாளில சில நாள் நல்ல நாள், சில நாள் கெட்ட நாள், சில நாள் நன்மையான நாள், சில நாள் தீமையான நாள், சில நாட்கள் வீட்டில் இருந்தோம், சில நாட்கள் வைத்தியசாலை இருந்தோம், சில நாட்கள் மகிழ்ச்சி இருந்தோம், சில நாட்கள் துக்கமா இருந்தோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எந்த நாளும் எனக்கு ஸ்தோத்திரத்தை நீ செய்வாயாக, கவலைப்படாதே. ஆமென். இந்த வருஷத்தை சஞ்சலத்தோட முடிக்காத. எனக்கு அப்படி செய்துட்டாங்க, இப்படி செய்தாங்க, அது இது என்று சொல்லி பிரச்சனையோடு இந்த வருஷத்தை முடிக்காதபடி எல்லா நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று முடிப்பாய். ஆமென். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாரங்கள் வந்தாலும் நம்மை விடுவிக்க ஆண்டவரால தான் முடியும். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் நாங்கள் நல்ல விசுவாசத்தோட, நல்ல ஜபத்தோட, நல்ல உபவாசத்தோட இந்த வருஷத்தை நாங்கள் தொடங்கி இருந்தாலும் இந்த வருஷ முடிவு எங்களுக்கு நிறைய பாரங்களா இருக்கலாம். ஆனா இந்த பாரத்திலிருந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவரால தான் முடியும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அதனால தேவ மனுஷன் சொல்லுகிறான், எங்கள் மேல எவ்வளவு பாரம் இருந்தாலும் அந்த பாரத்தை நீக்க இந்த உலகத்தால முடியாது, எங்களோட ஆண்டவரால தான் அது முடியும். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷ கடைசியில வாழ்க்கையே ஒரு வருத்த நிலைமையில புது வருஷத்துக்கு ஒரு உடுப்பு கூட நான் போட மாட்டேன் என்று நீங்க ஒரு துன்பமான மனநிலையோடு இருக்கலாம். அந்த அளவுக்கு பாரம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பாரத்தை உன்னுடைய துக்கத்தால நீக்க முடியாது, இந்த பாரத்தை கர்த்தரால தான் நீக்க முடியும். கர்த்தரால தான் நீக்க முடியும். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லாதேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த வருஷ கடைசியில கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஸ்தோத்தரிக்கிறேன் சொன்னா சும்மா நாங்கள் சோத்திரம் என்று சொல்றதில்லை, அதுவும் ஒரு ஸ்தோத்திரம் தான். நம்முடைய மனசு ஆண்டவருடைய திருப்தியால் நிரம்ப. ஆமென் சொல்லுங்க. எல்லா நாளுக்காம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா துன்பத்துக்காம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். பிரச்சனை வந்துட்டது, உபத்திரம் வந்துட்டது, நான் நினைக்காத காரியங்கள் நடந்து விட்டது, ஆனாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அந்த ஒரு திருப்தி, அந்த ஒரு மனநிலை வரும் பொழுது ஆண்டவர் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.